Hi friends. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸல் பிசினஸ் ஆபரேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன் இஸ் பேசிக் ஃபில்டர் ஆபரேஷன், another one is அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆபரேஷன். ஏன்னா ரெண்டுக்குமே கொஞ்சம் கேப் வேணும் அப்படிங்கிறது இட் இஸ் ரிக்வயர் ஆக்சுவலி. ஸோ பேசிக் ஆபரேஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இமேஜின் திஸ் இஸ் அ ஸ்மால் சேல்ஸ் ரிப்போர்ட் கிவன் பை டிஃபரெண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்களோட ஜெண்டர், ரீஜன் வைஸ், ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் தே சோல்ட், டைப் ஆஃப் ப்ராடக்ட், யூனிட் பிரைஸ் அண்ட் டோட்டல் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு இமேஜினரி டேட்டா. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி ஃபில்டரிங் அதில் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இந்த டேபிள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் கேரக்டர், டேட், நம்பர் எல்லாமே இருக்கும். See, this is character and this is date and this is the numbers. So date யூஸ் பண்ணும்போது be specific with the format. So இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 1-06-2020 போட்டுக்கிறேன். This is the standard format in the MS Excel. So இந்த ஃபார்மேட்ல போடலாம், இல்லைன்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணி போடலாம். பட் டோன்ட் யூஸ் டாட். டாட் யூஸ் பண்ணீங்கன்னா இட் ஆக்சுவலி சேஞ்ச் தட் அஸ் a number and character mixed together. அது ஒரு டேட் ஃபார்மேட்ல இருக்காது. ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் எஸ்பெஷலி டேட்ல யூஸ் ஆகும். இல்லைன்னா அது ஒரு கேரக்டர் மாதிரி ஆயிடும், ஆர் மேபி மிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ டு ஸ்டார்ட் வித், ஸோ உங்களுக்கு நான் எப்படி இது ஃபில்டர் எப்படி பண்றதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் ஃபில்டர்ல இருந்தனால அப்படியே வருது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் தி மை ஒர்க்கிங் ஏரியா. இந்த பர்டிகுலர் ஏரியா தான் ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இதுக்கு ஃபில்டர் நீங்க ஆப்ஷன் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டால போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் வரும். இல்லைன்னா இங்கே டைரக்டாவே உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதுலயும் நீங்க ட்ரை பண்ணலாம். போத் ஆர் கிவிங் தி சேம் ஆன்சர். இல்ல சார் எனக்கு அந்ததும் எனக்கு பிரச்சனை, என்கிட்ட அதுவும் இல்ல, எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டா எஸ், கீபோர்ட் மட்டுமே யூஸ் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியுமா? எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க டேபிளுக்கு நடுவில் வந்து உங்க கர்சரை பிளேஸ் பண்ணிக்கங்க. பிளேஸ் பண்ணிட்டு பிரஸ் ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னாவே வந்து உங்களுக்கு மேல இருக்கிற கர்சர்ல நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும் பாருங்க, ஒவ்வொரு மாடியூல்ஸோட நம்பர். ஸோ நமக்கு தேவையானது டேட்டா அப்படிங்கிற மாடியூல். தட் மாடியூல் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. ஸோ ஏ பிரஸ் பண்ணுங்க. ஏ பிரஸ் பண்ணீங்கன்னா அகைன் சப் மாடியூல்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் கீஸ் வந்துடும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபில்டருக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸ் டி. ஸோ இது பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஐ ரிப்பீட், ஆல்ட் பிரஸ் பண்ணுங்க, மேல மாடியூல் ஒவ்வொன்றும் ஷார்ட்கட் வரும். ஸோ டேட்டா கூட ஷார்ட்கட் இஸ் ஏ. ஏ பிரஸ் பண்ணி சப் மாடியூல்ஸோட ஷார்ட்கட்ஸ் வரும். சப் மாடியூல் ஷார்ட்கட்ஸ் நமக்கு தேவையானது டி. ஸோ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபில்டர் வரும். திரும்ப அந்த ஃபில்டர் டிசேபிள் ஆகும். ஸோ சேம் ஆபரேஷன்ஸ், ரைட்? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆபரேஷன்ஸ் நம்ம டேட்ல ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்டரோட ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட், ஷார்ட் நியூவஸ்ட் ஓல்டஸ்ட் வரும். அதாவது அக்கார்டிங் டு தி டேட், லேட்டஸ்ட் டேட் ஃபர்ஸ்ட் ஆகும், இல்ல ஓல்டஸ்ட் டேட் ஃபர்ஸ்ட் ஆகும் வரும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேசிக். இப்போ நம்ம நியூஎஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். பை டிஃபால்ட் நியூஎஸ் தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜூன்ல இருந்து இட் கோஸ் அப் டு 26th of 9th month வரைக்கும் போகுது. ஸோ இமேஜினரி டேட்டா, சொன்னாலும் இமேஜினரி டேட்டாவே நான் போட்டிருக்கிறேன் நான், ரைட்? ஸோ ஓல்டஸ்ட் நியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா the old date, அதாவது ஃபர்ஸ்ட் 6ல வந்துடும். ஃபர்ஸ்ட் ஜூன் இஸ் தி ஓல்ட் டேட். அதே நீங்க நியூயஸ்ட் ஓல்டஸ்ட் கொடுத்தீங்கன்னா தி லேட்டஸ்ட் டேட் என்ன நம்ம கடைசி அந்த டேட்டால கொடுத்துருக்கோம் அந்த டேட் வந்துடும், 26th of 9th month. ஸோ அந்த டேட் வந்துடும் உங்களுக்கு டிஸ்பிளே. சி தி ஃபர்ஸ்ட் ஜூன் கீழே போயிருக்கும் பாருங்க, தி லாஸ்ட் ஒன். ஸோ இது மட்டும் மாறாது, அக்கார்டிங்லி அதோட ரெஸ்பெக்டிவ் டேபிள் இந்த வேல்யூ எல்லாமே மாறிடும். சி சீரியல் நம்பர் மாறிடுச்சு, ரைட்? ஸோ வேற என்ன இதுல அட்வான்ஸ்ட் மெத்தட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டேட்டா ஃபில்டர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க போனீங்கன்னா இட் வில் கிவ் a number of plenty of opportunities for you. என்னென்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நாளைக்கு டேட் பார்க்கலாம் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டுடேஸ் டேட் இஸ் 4/7. இதை கிளிக் பண்ணீங்கன்னா 5/7 இன்கேஸ் உங்க டேட்டா ஷீட்ல இருந்துச்சுன்னா 5/7 மட்டும் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே எதுவுமே வராது. ஸோ எஸ்டர்டே போட்டீங்கன்னா 3/7 டிஸ்கமிஷன். இல்ல நீங்க நெக்ஸ்ட் வீக் பாக்குறீங்க, இந்த வீக் பாக்குறீங்கன்னா இந்த வீக் டேட்டா வந்துடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் இந்த வீக் வந்துடும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நீங்க ஃபில்டர் போட்டீங்கனாலும் திஸ் வில் கிவ் யூ நெக்ஸ்ட் மந்த் லைக் வைஸ். ஸோ டேட், ஆனா இது போனோம் அப்படின்னா இது டேட் ஃபார்மேட்ல இருந்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க டேட் ஃபார்மேட் இல்லாம டாட் வச்சு நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா திஸ் வில் நாட் ஒர்க் அவுட், ரைட்?
சோ இது முடிஞ்சது அப்படின்னா நீங்க கிளியர் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். கிளியர் கொடுத்துட்டீங்கன்னா எவ்ரிதிங் வில் கம் டு தி நார்மல் பொசிஷன். அதாவது ஃபில்டர் எல்லாம் கிளியர் ஆகி வெளில வந்துடும். சோ வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னா கீழே பாருங்க, மந்த் வைஸா கிளாசிபிகேஷன்ஸ் காட்டும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். நமக்கு எந்த மந்த் ஸ்பெசிபிக்கா வேணுமோ அந்த மந்த் மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூலை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். சோ தி ரிசல்ட் வில் ஷோ ஒன்லி தி ஜூலை மந்த். வேற மந்த் எதுவுமே காட்டாது. ரைட்? சப்போஸ் இப்படி ஹேவிங் ஒன்லி 4 months, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு நிறைய டேட்டா இருக்கும் பட்சத்துல சர்ச் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு யூஸ் ஜூன் மந்த் ஹியர். நான் ஜூன் டைப் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா ஜூன் டிஸ்பிளே மட்டும் வரும். ஸோ எனிவே இஸ் பாசிபிள். நீங்க கர்சர் வச்சும் பண்ணிக்கலாம், இல்ல டைப்பிங்லயும் பண்ணிக்கலாம், இல்ல ஷார்ட் வச்சும் பண்ணிக்கலாம். நீங்க எனி மெத்தட் இஸ் பாசிபிள். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபார் தி டேட். லெட் அஸ் கெட் இன்டு தி கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ல என்ன மாதிரி பெனிஃபிட் வரும் அப்படின்னா, சி இங்க நான் கிளிக் பண்ண நியூயஸ்ட் ஓல்டஸ்ட்னு வந்துச்சு. அதே நான் கேரக்டர்ல போய் கிளிக் பண்ணனா இட் வில் கம் அஸ் இன் டிஃபரெண்ட் வே. ஷார்ட் A to Z and Z to A. அதாவது கேரக்டர் அல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச்டோ ரீஅரேஞ்ச்டோ பண்ணுவோம். சோ அந்த ஆப்ஷன்ஸ் இதுல பண்ண முடியும். லெட்ஸ் சே Z to A ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. Z to A கொடுத்தனா அல்பபெட்டிக் ஆர்டர் ரிவர்ஸ் கேட்டகரியில வந்துரும். சோ A கேட்டகரியில இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கம் டு தி பாட்டம், Z கேட்டகரி வில் கம் டு தி டாப். சோ அப்படியே ரிவர்ஸ் கேஸ்ல மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் A to Z நீங்க கொடுத்தீங்கனாலும் அதுவும் மாறும் அதே மாதிரி. வேற என்ன பெனிஃபிட் எல்லாம் பண்ண முடியுமா, அங்க நம்ம டேட்ல பண்ண மாதிரியே டேட்டா ஃபில்டர், டேட் ஃபில்டர் மாதிரி இங்க டெக்ஸ்ட் ஃபில்டர் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா இட் வில் ஷோ இன் டிஃபரெண்ட் வே. அங்க காட்டுற மாதிரி இங்க வராது. லெட்ஸ் ட்ரை வித் பிகின்ஸ். சோ பிகின்ஸ்ல ஒரு கேரக்டரோ இல்ல ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு ஏத்த மாதிரி ரீலன் ஆயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு கோ வித் CHE அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிகின்ஸ் வித் CHE. I do not know what it is exactly, but I'll try that one. So அப்படின்னு கொடுத்தேன்னா CHE ல ஸ்டார்ட் ஆகிற கேரக்டர் ஃபுல்லுமே டிஸ்பிளே ஆயிரும். Need not be சென்னை, வேற ஏதாவது சிட்டி இருந்துச்சுனாலோ CHE ல இந்த டேட்டால இருந்துச்சுன்னா that will show. Let us try with ends. Ends with நான் E கொடுக்கிறேன். See, கோயம்புத்தூர், what else? ஈரோடு, வெல்லூர், all ends with E. So அந்த டேட்டா டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். This is not only for single, it is also having multiple options. See ரெண்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு. நீங்க ரெண்டு போட்டனால எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டு ஃபில்டர் நீங்க அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். Right? So next one, number filters. Number filters we will go with, okay fine, total value போலாம். So இங்க பாருங்க, smallest to largest, largest to smallest. Since it is a number one, அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சு. டேட்டுக்கு பார்க்கும்போது நியூயஸ்ட் ஓல்டஸ்ட் வந்தது. வேற கேரக்டர் வைஸ் பார்க்கணும்னா அல்பபெட்டிக் ஆர்டர்ல அலைன்மெண்ட் வந்துச்சு. இங்க நம்பர் வரும்போது நியூயஸ்ட், சாரி ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட லார்ஜஸ்ட் நம்பர் will comes first. When you click this, your smallest number will comes first. So இங்கேயும் அதே மாதிரி நம்பர் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. So lesser than, greater than, between, top 10, average எல்லா டிஸ்பிளே வரும் உங்களுக்கு. Let us try with less than. So less than, let us try with 5,000. 5,000 கொடுத்தோம்னா what are the numbers which is lesser than 5,000 total sale value அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். Right? So clear பண்ணிக்கலாம். வேற எது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓகே ஃபைன், வில் ட்ரை வித் greater than 10,000 ட்ரை பண்ணுவோம். So what are the values which is greater than 10,000 will display here. Right? Clear function. இல்ல நம்ம இதுல பர்టిక్యులர் செலக்ட் பண்ணி எடுக்க முடியுமா? That is also possible. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ரைட்? சப்போஸ் இந்த டேட்டாவை நான் காப்பி பண்ணணும்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், கர்சரை பிளேஸ் பண்ணி கண்ட்ரோல் A அண்ட் கண்ட்ரோல் C செலக்ட் பண்ணி நான் காப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், let us go with the filter option. நம்பர் ஃபில்டர்ல lesser than, let's say 1000 ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது. So let's go with 10,000. போயிடுச்சு அப்படின்னா ஓகே, வில் செலக்ட் ஒன், செலக்ட் பர்டிகுலர் செல் அண்ட் காப்பி கொடுத்துறோம்.
இன்னொரு செல்ல போயிட்டு wherever we want we can go and paste it. சரிங்களா? நம்ம செலக்ட் பண்ண செல்ஸ் மட்டும் வந்துருச்சு பாருங்க. எல்லா செல்லும் வந்திருக்காது, செலக்ட் பண்ண செல்ஸ் மட்டும் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ரைட்? So this is the basic filter operation. And அடுத்த வீடியோல we will discuss about the advanced filter operations. அது எப்படி பண்றதுங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். So right now I'm signing off. ஏதாவது clarification just give in a comment line. I'll glad to clarify your doubt. Thank you. Bye bye.